கோகோ கோலா வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்கே கிடையாது. இது ஒரு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. இதை சொன்னது இது ஜான் பெம்பர்டன் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஸ்குவாட்ல ஜாயின் ஆயிக்கோங்க. கோகோ கோலா சாஃப்ட் ட்ரிங்கை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னன்னா இது ஜான் பெம்பர்டன். அவர் தான் இதை கோகோலா வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது 1861 அப்ப அமெரிக்கன் சிவில் வார் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜான் பெம்பர்டனுக்கு சரியான அடி. அதாவது போர்ல வந்து அவர் ஜாயின் பண்ணி போர்ல வந்து அவர் சண்டை போடும்போது அவரோட கால்ல வந்து இந்த லெக்ல வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாருன்னா நீங்க இனிமேல் ரெக்கவர் ஆக மாட்டீங்க, வீல் சேர்ல தான் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. அதுல டிப்ரெஸ் ஆன நம்ம ஜான் என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஆல்கஹாலை வந்து கன்சியூம் பண்ணி ஒரு மைண்ட் அப்செட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு சரக்கு நம்ம உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோக்கான்ற ஒரு இலையில இருந்து உருவாக்குனாரு. அது முதல் 1886 அப்ப ஒரு கிரீன் கலர் பாட்டில் தான் எல்லாத்துக்கும் மேக் பண்ணிக்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரெட் கலர் பாட்டிலுக்கே அவர் சூஸ் பண்ணாங்க. அது ஏன்னா அந்த கோக்கான்ற இலை வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கும். அதனால வந்து அந்த பாட்டிலும் கிரீன் கலர்ல நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதாவது அவங்க கொஞ்சம் யூனிக்கா யோசிச்சு இந்த ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்ணி அது கிரீன் கலர் பாட்டில தான் எல்லாரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கோகோ கோலா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஆல்கஹாலை மட்டும் தனியா எடுத்துட்டு கலர்ஸை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் யூனிக்கா அதுல இருந்து எல்லாத்துக்கும் காட்டினாங்க. அது எப்படின்னா ஆல்கஹாலை எடுத்துட்டாங்க, பட் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அந்த சாஃப்ட் ட்ரிங்க் வந்து இந்த குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஐ மீன் வந்து எல்லாத்துக்கும் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோகோலா மட்டும்தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்களா அப்படின்னா அதான் கிடையாது. ஃபேண்டா, தம்ஸ் அப், கோகோ கோலா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட், ஐ மீன் 3500 பிராண்ட் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இந்த 3500 ப்ராடக்ட் நீங்க முடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 5 இயர்ஸ்னாச்சும் ஆகும். ஆனா இப்ப 2025ல இந்த கம்பெனி சவுதி அரேபியாவை பார்த்து பயப்படுறாங்க. அது எதுக்குன்னா புதுசா அவங்க நட்ஸ்னு ஒண்ணு, ஐ மீன் வந்து பேரிச்சம்பழத்தை வச்சு இவங்க வந்து ஒரு புதுசா வந்து நாங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கூட நாங்க தயாரிக்க போறோம், கோகோலா வந்து எங்க இடத்துக்கு வரக்கூடாது சவுதி அரேபியாவுக்கு அப்படின்னு ஒரு பிளானை வந்து ரெடி பண்றாங்க சவுதி அரேபியா.